வணக்கம், வணக்கம். எனது அன்பு ஜோதிட பெரியோர்களே, வாடிக்கையாளர்களே, நண்பர்களே, மாணவர்களே. இது அதிர்ஷ்டம் 3வது பாட்டுங்க. அதாவது ஏன் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன்னா, நெறைய சொல்லிட்டேன்னா, நீங்க அத விட்டுட்டு போயிர்றீங்க. த பிகினர்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பாடம் எல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கணும். அவங்களுக்கு இத சொல்லிக் குடுக்கணும். அடிப்படை மாறாமல் அழகாக எப்படி நமது பெரியோர்கள் யோகங்களை சொல்லி சென்றிருக்காங்கன்றத நம்ம அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். அது என் வேலைய அத செய்கிறேன். அதே சமயத்துல ஜோதிட ஆர்வமாக இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். அதுக்காக இத சொல்றேங்க. வேற ஒண்ணும் கிடையாதுங்க. பாத்தீங்களா, குங்குமம் பொட்டு, சந்தன பொட்டெல்லாம் வச்சிருக்கிறேன். என்னைய கடவுள் மறுப்பாளர்கள்லாம் சொல்றாங்கங்க. கடவுள பத்தி நன்கு தெரிஞ்ச ஆளுங்கங்க, படிச்ச ஆளுங்கங்க, புரிஞ்ச ஆளுங்கங்க. எல்லா கோயில்களுக்கும் ரிசர்ச்சுக்காகவே போன ஆளுங்க. கிட்டத்தட்ட கேரளால இருக்க சினகாகுக்கு 4 தடவ போயிருப்பேன். பட் அந்த சினகாகினுடைய ஹிஸ்டரிய நானு இதுல தான் கேட்க முடிஞ்சுச்சு. யூடியூப்ல தான் பார்க்க முடிஞ்சுச்சு. சினகாகுங்கிறது யூத கோயிலுங்க. அப்ப நம்மட்ட இருக்கக்கூடிய சர்ச் எப்ப போனாலுமே, ஆ இது அங்க இருக்கக்கூடிய வாஸ்கோடகாமா சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. அங்க. ஆ அந்த சர்ச்சுக்கெல்லாம் போகும்போதெல்லாம் போயிட்டு வருவேன். அதெல்லாம் பழைய ஓல்டஸ்ட் சர்ச். இந்தியாவிலேயே ஓல்டஸ்ட் சர்ச் வந்து அந்த 500 வருஷத்துக்கு ஆயிருக்கும். அந்த சர்ச் கட்டுனது. ஏன்னா, இது மாரி நெறைய போயிருக்கோங்க கோயில்களுக்கெல்லாம். வாங்க நம்ம இந்த இது அதாவது ஒரு ஒரு அளவு தான். சரி நம்ம மேல எல்லாரும் சேர்த்து வாரி இறைக்கிறதுக்கு ரெடியான பின்னாடி, நம்ம கொஞ்சம் ஒழுங்கு பண்ணிக்குவோம். நான்லாம் என்னுடைய பிஹெச்டி டிகிரி வாங்கும்போது அழகான குங்குமம் பொட்டு வச்சுட்டு தான் அவங்க பர்னாலா கவர்னர்ட்ட வாங்கணும். அதெல்லாம் அப்ப நம்ம வந்து இது ஏன் ஆன்மீகத்த குறைச்சு பேசுறேன்னா, எல்லாமே ஆன்மீகத்துக்குள்ள ஈஸியா போயி, தங்களுடைய ஜோதிட பலன்கள மறந்துட்டு போயிருவாங்க. எல்லாம் அவன் பார்த்துக்குவான். அப்புறம் எதுக்கு ஜோசியம் பார்க்கணும்? அவன் பாட்டுக்கு போயிரலாமே! ஜோதிடம் நம்மளுடைய எதிர்கால விதிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. அதனால நாங்க இந்த மாரிலாம் சரி ரைட்டு செஞ்சுட்டு போவோம். இப்ப 3வது பாட்டுல 11ஆம் அதிபதி 2ல், 2ஆம் அதிபதி 11ல், 9ஆம் அதிபதி 2ல் இருந்து இவருடன் 10ஆம் அதிபதி முதல்ல இணைஞ்சிருக்கணும். இணைந்திருந்தாலே சிறப்பான அதிர்ஷ்ட யோகம். அல்லது பார்வையாவது பெற்றால் கிரேட் ஃபார்ச்சூன் சிறப்பான அதிர்ஷ்டத்துக்கு கொண்டு போறார். 1. 2வது 3ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் இணைந்து சுபர்களுடன் இணைந்தோ அல்லது பார்வை பெற்றோ இருந்தால் உடன்பிறப்பினால் அதிர்ஷ்டம் உண்டு. அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா 3, 9ஆம் அதிபதிகள் நவாம்சத்தில் சுபர்கள் ராசிகளில் இருந்தாலும் உடன்பிறப்பினால் அதிர்ஷ்டம் உண்டு. லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் 5ல் இருந்தால் அதிர்ஷ்டம் உண்டு. லக்னாதிபதி 9ல் இருந்து 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் அதிர்ஷ்டம் உண்டு. 9 கூடியவர் 2ல் இருந்தாலும் 9 கூடியவர் சாதாரணமா 2ல் இருந்தாலும் அதிர்ஷ்டம் உண்டு. அனைத்து கோள்களும் 1, 3, 5ஆம் பாவத்தில் இருந்தாலும் அதிர்ஷ்டம் உண்டு. பாத்தீங்களா, எங்கேயாவது ஒரு கெட்ட பாவம் வந்திருக்கா? கெட்ட பாவம் வந்தா மிசிர பலன்னு வந்துரும். சாரி, அதாவது அதிர்ஷ்டம் இல்லாத தன்மையை கொண்டு வரும். அது அடுத்த வீடியோல போறேன். இப்ப இத விரிவா பார்ப்போம். 11ஆம் அதிபதி 2ல், 2ஆம் அதிபதி 11ல் அவங்க பரிவர்த்தனை. 9ஆம் அதிபதி 2ல் சூப்பர். ஏன்னா இவருடன் 10ஆம் அதிபதி இணைவதோ அல்லது பார்வை பெறுவதோ இதுலயே அதிர்ஷ்டம் வந்துடும். தனித்தனியா எடுத்தாலே இதுவே அதிர்ஷ்டம். சிறப்பான அதிர்ஷ்டம்ங்கிறதுனால 10ஆம் அதிபதியை போய் இணைய வைக்கிறாங்க. என்னால் ஒருத்தர் தொழில் மூலமாக, தன்னுடைய பட்டம் பதவி புகழ் மூலமாக செல்வமும் செழிப்பு, பட்டமே ஒரு அதிர்ஷ்டமுங்க. என்னங்க செல்வம் வேண்டி கிடைக்கு? செல்வம் பட்டமே ஒரு அதிர்ஷ்டம். அவர் ஒரு டாக்டருங்க, அவர் ஒரு பேச்சுலருங்க, அவர் ஒரு மாஸ்டருங்க, அவர் ஒரு என்ஜினியருங்க, அவர் ஒரு டீச்சருங்க. இந்த பட்டமே அதிர்ஷ்டம். எத்தனை பேருக்கு கிடைச்சிடும்? இந்த பட்டத்துல தானே உயர்ந்த பட்டம் தாழ்ந்த பட்டம்லாம் வச்சுக்கிறீங்க.
பட்டம்ங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் தானே, அதுவே 10 தானே, அதுவே 10ஆம் பாவம் தானே. எனவே அதிர்ஷ்டம் அதுல இந்த 11 2 சேர்ந்தா பணம் வரும். தான் நினைச்ச மாதிரி பேசி தன்னுடைய வருமானத்தை பெருக்கக்கூடியவர். ஒரு சொல்லே நிறைய வருமானத்தை தரும். 9ஆம் அதிபதி 2ல ஒழுக்கமாக சரியாக தன்னுடைய வாதங்களை எடுத்து வைத்து அழகாக செல்வம் சேர்க்கக்கூடிய யோகம். 10 தொழில் மூலமாக தன்னுடைய பெயர் புகழ் அந்தஸ்துல அவர் என்ன பார்க்கிறார், மிகப்பெரிய அதிர்ஷ்டவானாக இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போயிடுறார். அடுத்தாப்புல 3ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் இணைந்து சுபர்களுடன் இணைந்தோ அல்லது பார்வையோ பெற்றால் உடன்பிறப்பினால் அதிர்ஷ்டம் உண்டு. 3ஆம் பாவாதிபதி வந்ததுனால 9ஆம் பாவாதிபதி அதிர்ஷ்ட பாவ அதிபதியோட சேர்ந்ததுனால் சுபர்களுடன் இணையலாம். ஏதாவது ஒரு சுபரோட இணைஞ்சுக்கலாம் அல்லது பார்வையாவது பெறலாம். பெற்றால் உடன்பிறப்பினால் அதிர்ஷ்டம் உண்டு. இது ரெண்டுமே இல்லாட்டினாலும் 3 9 சேர்ந்தாலும் உடன்பிறப்பினால் அதிர்ஷ்டம் உண்டு. 3 9ஆம் அதிபதிகள் நவாம்சத்தில் சுபர்கள் ராசிகளில் இருந்தாலும் உடன்பிறப்பினால் அதிர்ஷ்டம் உண்டுங்க. நவாம்ச சக்கரத்துல கூட இந்த 3 9 கூடியவர்கள் சுபர்கள் ராசி செவ்வாய் சனி சூரியன் இந்த 3 பேரை விட்டுட்டு மற்ற ராசிகள்ல இருந்தாலும் உடன்பிறப்பினால் அதிர்ஷ்டம் உண்டு. லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் 5ல் இருந்தால், லக்னாதிபதியும் தனாதிபதியும் 5 போனாலே 5ன்னா அறிவு, எடுத்த உடனே புத்திஸ்தானம்னு சொல்லுவான். அப்ப நல்ல அறிவு நல்ல சிந்தனை நல்ல பேச்சினால் ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் வரும்ல, அதை குறிப்பிடுறது. லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் 5ல் இருந்தால், லக்னாதிபதி 9ல் 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் செய்யற செயல் அத்தனையுமே ஒழுக்கம். லக்னாதிபதி போய் 9ல நின்றுறார், 10 கூடியவன் லக்னத்துக்கு வந்துறான். எந்த தொழில் எப்ப 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 தன் செயல்கள் அத்தனையிலுமே முறையாக செயல்பட்டு அற்புதமான அதிர்ஷ்ட யோகத்தை இந்த உலகத்துல அனுபவிச்சுட்டு போயிடுறாங்க. 9 கூடியவர் 2ல் இருந்தாலும் அதிர்ஷ்டம். இது சாதாரணமுங்க. பாக்கியாதிபதி 2ல இருந்தாலே செல்வம் தானேங்க உங்களுக்கு வேணும். குடும்பம் நல்லா இருக்கணும், செல்வம் செழிப்பா இருக்கணும், வாக்கு நல்லா இருக்கணும். அதை 9 கூடியவன் 2ல இருந்து செயல்படுத்திட்டு போயிடுவாரு, சூப்பரா கொண்டு போவாரு. அனைத்து கோள்களும் 1 3 5ல் இருந்தாலும் அதிர்ஷ்டம் உண்டு. அனைத்து கோள்களும் 1 3 5 எவ்வளவு அற்புதமான விஷயம். இதுல சுபர்களும் கிடையாது பாவிகளும் கிடையாது, எல்லா கூட்டையும் சேர்த்துக்குங்க. 1ல 3ல 5ல இருந்தா போதுங்க, அவருக்கு நிரந்தரமான அதிர்ஷ்டமும் கிடைக்குதுங்க. என்ன நிரந்தரமான அதிர்ஷ்டம்னா, நன்மை தீமை பாராமல் ஏற்படக்கூடிய 1 3 5. இது தன்னுடைய பேருனால தன்னாலையும் சகோதர அமைப்பினாலையும் அறிவினாலையும் மற்றும் குழந்தைகள் கூட வரலாம், அல்லது தன்னுடைய மூதாதையர் கூட வரலாம். வந்தாலும் அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. 1 3 5ல கோள்கள், அந்த கோள்கள் யாரு, அவங்க பாவ ஆதிபத்தியம் என்ன அப்படிங்கிறத வச்சு நம்ம விரிவாகவே இதை பேசலாம். பட் அனைத்து கோள்களும் 1 3 5ல இருக்கணும், அதுல நமக்கு மாறுபாடு இருந்துடக்கூடாது. இவ்வளவுதாங்க. எடுத்தோடனே உங்களுக்கு சொல்ற ஒரு அதிர்ஷ்ட யோகம்ங்க. இவற்றை பாக்கிய யோகங்களும் சொல்லுவாங்க. அதனால பாக்கியம் என்றால் அதிர்ஷ்டம். அந்த பாக்கிய யோகத்தை 9ஆம் பாவத்தை மையப்படுத்தியும் பேசுது, லக்னத்தை மையப்படுத்தியும் பேசுறது, எல்லாமே இதுல இருக்குது. நான் கொடுத்த இந்த அதிர்ஷ்டம் 1 2 3 பாட்டுலையுமே இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அதிர்ஷ்டம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நன்மை தரக்கூடியதே தவிர மற்றபடி நம்மளுக்கு தீமை தராமல் விடாது. திசா புத்திகள் மற்ற கோள்களின் அடிப்படையில் தீமைகள் நமக்கு வந்துதான் ஆகும், அது நடக்கத்தான் செய்யும். இது ஒரு பக்கம் நமக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது ஒரு சப்போர்ட்டிவா நமக்கு விளங்கும். கோள்கள் இருந்தாலே இணைந்தாலே ஒரு யோகம் தான், பார்த்தால் ஒரு யோகம். இணைக்கிறதோ பார்க்கிறதோன்னு சேர்த்துட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல பார்வைக்கு பலன்கள் நிறைய சொல்லிட்டு வந்ததுனால ஒரு 1 2 பலன்கள்ல பார்த்தாலும்னு சேர்த்துக்குவாங்க, அவ்வளவுதான். ஆனா இணைவதான் முதல்ல சொல்லுவாங்க. இணைந்திருந்தால் மிக நன்மை, பார்வை அப்புறமேல் அப்படின்னு தான் கொண்டு போவாங்க. இதை நீங்க எடுத்துக்கங்க, இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண யோகங்கள்ங்க. அதிர்ஷ்டம்னு உடனே அவனை கொண்டு போய் இமயமலையில வச்சிரும்லான்னு நினைக்காதீங்க. இமயமலையில இருந்தவெல்லாம் காணாம போனவங்க ஆளுகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சாதாரண ஆள்கள் தங்களுடைய வாழ்க்கையில நல்ல நிலையில இருந்து வெளியே தெரியாமலும் வாழ்றாங்க. ஏன்னா இது மாதிரி நிறைய இருக்குங்க. எப்பயுமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா காலமுமே நாம் நினைத்த மாதிரி எல்லாம் வளராதுங்க. சில காலங்கள் தேயும், சில காலங்கள் வளரும். அதெல்லாம் திசாபுத்தியின் அடிப்படையில வந்து போகுங்க. எனவே இதையெல்லாம் கணக்குல வச்சுக்கோங்க. நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க.